வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பம்ப்கின் சிகப்பு பூசணி வச்சு பச்சை பயிறு வச்சு ஒரு எரிசேரி. ஏற்கனவே நாம் எரிசேரி போட்டிருக்கோம் காராமணி வச்சு. இன்றைக்கி அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பச்சை பயிறு வச்சு உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். ஒரிஜினல் ரெசிப்பியில் காராமணி தான் இருக்கும். காராமணி வச்சு நம்ம ஆல்ரெடி பண்ணினதுனால இன்றைக்கி நம்ம பச்சை பயிறு வச்சு பண்ணி காமிச்சு தரேன். எல்லோரும் திரும்ப திரும்ப கேட்குறீங்க எரிசேரி போட சொல்லி, அதனால தான் இதை நான் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளெல்லாம் போகலாம். எரிசேரினா வேறு எதுவுமே இல்லைங்க, நம்மளோட கூட்டு. நம்ம கூட்டுங்கிறத அவங்க எரிசேரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? பூசணிக்காய் எடுத்துடுங்க. தோலை எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். பூசணிக்காயில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப நல்ல ஒரு ஐட்டம். நிறைய பேர் பூசணிக்காயை எடுக்கிறதில்ல. ஏற்கனவே நாம் பூசணிக்காயில் அடை பண்ணியிருக்கோம், தட்டைப்பயிர் வச்சு கூட்டு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பச்சை பயிர் வச்சு நான் காட்டி தரேன். ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் நிறைய இருக்குது பூசணிக்காயில். மஞ்சள் பூசணியில் ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துருவோம். பூசணிக்காய் மஞ்சள் பூசணியை கட் பண்ணி வச்சாச்சு ஒரு கியூபிக்காக. அதே போல் தேங்காய் துருவி எடுத்துடுங்க. துருவினா தேங்காய் ஒரு மூடி தேங்காய் துருவி இருக்கிறோம். அதில் பாதியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. மீதி பாதி இருக்கட்டும். ஒரு டீஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகாய். இதை இப்போ அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் 3/4 பதம் அரைச்சி எடுத்துருங்க. அதாவது சட்னி பதத்துக்கு தான் இருக்கணும், தண்ணி சேர்க்கண்டா. தேங்காய் அதேமாரி நைஸாகவும் அரைப்படண்டாம், அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு அரைப்பட்டோடனே இதோட ஒரு 15 சின்ன வெங்காயம் இதுவும் சேர்த்து அரைச்சி எடுத்துருவோம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைப்பட்டால் போதும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். பேன் ஆன் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காய் 1 கப்பு தண்ணி சேர்த்துடுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி. இது நல்லா சாஃப்டாக வர்றது வரைக்கும் வேகட்டும். பூசணிக்காய் ஓரளவுக்கு வெந்துட்டு இப்போ இதோட வேக வச்ச பயிறு தண்ணியோட அப்படியே சேர்த்துருங்க. கருப்பு காராமணி சேர்த்து நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது பண்ணுறது கருப்பு காராமணி வச்சு தான். இன்றைக்கி நான் ஏற்கனவே கருப்பு காராமணியில் பண்ணதுனால பச்சை பயிறு போட்டிருக்கேன். இப்போது ரெண்டும் சேர்ந்து மறுபடியும் நல்லா குழஞ்சி வரட்டும். ரொம்ப குழையண்டா, ஒரு கூட்டு பதம் அதுபோல் இது வரட்டும். எரிசேரி அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கூட்டு அப்படிங்கிறத எரிசேரிங்கிறாங்க. நம்மளோட குழம்பு வெரைட்டிஸை புளிசேரி அப்படிம்பாங்க. இது கூட்டு அப்படிங்கிறதுனால எரிசேரி. இதுவும் ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் வேகட்டும். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படி இருந்து வெந்து வரட்டும். ரெண்டும் ஒன்றா சேர்ந்து கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிடலாம். ஒரு குழிக்கரண்டி தேங்காய் விடுங்க. ஏற்கனவே நாம் காரத்துக்காக அரைக்கச்சில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். காய் வேக வச்சிருக்கச்சில் வரமிளகா பொடி போட்டிருக்கோம். இப்போது 2 வரமிளகா, கருவேப்பிலை, 1 மூடி தேங்காய் எடுத்தோம். அதில் அரை மூடி அரைச்சாச்சு. இப்போ ஒரு அரை மூடி இந்த தேங்காய்ல இந்த தேங்காய் கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கி வரச்சில் அரோமா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கூட்டோட சாப்பிடச்சில் நல்ல கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. இதுதான் இதுக்கு தாளிப்பு, வேற எதுவுமே கிடையாது. காய் காயும் பயிரும் நல்லா ஓரளவுக்கு வெந்து சேர்ந்து வந்துட்டு இப்போ அரைச்சி எடுத்த தேங்காய் விழுது. நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் குழைவா, ரொம்ப இல்லை, நல்ல காய் கொஞ்சம் மசிஞ்சு கிடைக்கட்டும். அது வரைக்கும் இது வெந்து வரட்டும். இப்பவுமே வாசம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் தேங்காயும் வறுத்துருவோம். தேங்காய் வறுபடவும் காய் வெந்து வரவும் கரெக்டாக இருக்கும் தட்டுறதுக்கு. கூட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். இதுவரை எதுவுமே உப்பு சேர்க்கலை நம்ம. இப்போ டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துடுங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பூசணிக்காய் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூடுதல் இருக்கும். நல்ல ஒரு கூட்டு பதம் வந்துட்டா நல்ல செவந்து வந்திருக்கு பாருங்கள். இது போல் நல்ல செவந்து வரணும். நல்ல ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா எடுங்க. தாளிப்பை கொட்டிடலாம். நம்மளோட எரிசேரி ரெடி ஆயிடுச்சு.
இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.